அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக இந்தியா முழுவதும் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் பனைமர விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். அப்படியாக இன்று கன்னியாகுமரி மாவட்டம் வேளிமலை முருகன் கோயிலில் நடைபெற்ற காவடி நிகழ்வு மிக சிறப்பானது, அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த நிகழ்வில் இன்று பனையோலைப்பட்டையில் கஞ்சி வழங்குதல் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதை நாம் இப்போ பார்ப்போமா? வாங்க. மரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் பாருங்க, நம்ம இயற்கையை பேணி காக்க வேண்டும், சுற்றுச்சூழலை நம்ம என்ன செய்ய வேண்டும், பேணி காக்க வேண்டும், மாசு கட்டுப்பாடு நம்ம செய்யக்கூடாது என்ற ஒரு அருமையாக பாருங்க. இந்த பணியை அவங்க பாருங்க. என்னன்னு சொன்னா இந்த குமார கோயிலிருந்து காவடி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அப்போ அவங்களுக்கு வர்றவங்களுக்கு அவங்க என்ன சொன்னா அன்னதானம் வழங்கிட்டு வர்றாங்க. மிக பாராட்டுக்குரிய விஷயம். அது அவங்க ஒரு முன்னேற்பாடாக நம்ம இப்போ தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் இந்தியா முழுவதும் நம்முடைய இயக்க சார்பாக விழிப்புணர்வுகள் பள்ளி கல்லூரி மற்றும் சமூக மக்களிடையே நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்வை பார்க்கும்போது மிக பாராட்டுக்குரிய விஷயம் என்ன எதுன்னு சொன்னால் சுற்றுச்சூழலை நம்ம மாசுபடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு சிறப்பான முன்னெடுப்பாக பக்தர்களுக்கு பனையோலை பட்டையில் என்ன செய்கிறாங்க, கஞ்சி அவங்க வழங்கிட்டு வராங்க. அந்த நிகழ்வை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிறப்பான முடிவை காண்போம். பண்ணிட்டு வரீங்க. இந்த பனையோலை பட்டையில நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு அதை இன்னும் நீங்க சிறப்பாக முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த பனையோலை பட்டையில பாருங்க, மாவட்டம்ங்கிறது பயணித்தது அனைவருக்கும் தெரிந்தது. அந்த சிறப்பை என்ன செய்யறாங்க, இன்னும் எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த பனையோலை பட்டையில உங்களுக்கு தங்கி சாப்பிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ உள்ள தலைமுறைகள் இதோட பயணிக்க விரும்புறாங்களா? விரும்புறாங்க. ஸோ உங்களோட வருங்கால சந்ததிகளும் இதோட பயணிக்க வேண்டும். மழலை குழந்தைகள் முதல் வாங்க பாருங்க, ஒரு தாய்மார் அவங்க மழலை குழந்தை கூட என்னது பனையோலை பட்டையில தான் என்னது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்கரேஜ் பண்றாங்க. பனைமர பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும், பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பேணி காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகத்தினருக்கு மனமார்ந்த நன்றியை தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு நம்ம அனைவரை ஒன்றிணைந்து பனைமரத்தை காப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், பனைப்பொருட்களை உபயோகிப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற நோக்கத்தோடு சிறப்பாக முன்னெடுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இருநரங்கூட்டி தெரிவித்துக் கொள்வதோடு